நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய யூடியூபர்களுக்கு இது ஒரு சோதனை காலம் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். இந்த வீடியோவுடைய தொடக்கத்திலே சொல்லிடுறேன், நம்ம ஆரம்பிச்சிருக்கக்கூடிய புது சேனலாக இருக்கக்கூடிய வாய்ஸ் ஆஃப் சியோன் என்கிற சேனலுடைய லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த சேனல் எப்பொழுது வேணாலும் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த ரூட்டு மாஃபியா கும்பலுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அப்படிங்கிறது என்னன்னா, யாரெல்லாம் விஜய்க்கு எதிரான விமர்சனங்களை வைக்கிறாங்களோ, இப்ப கடுமையான விமர்சனங்களை சமரசமின்றி விஜய்க்கு எதிராக வைக்கக்கூடிய நபர்களை முடக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதற்கு நம்மளுடைய சேனலும் விதிவிலக்கு இல்லை. இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சேனல்களை எப்படியெல்லாம் முடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ விஜய்க்கு எதிராக ஒரு கருத்தை நம்ம முன்வைக்கிறோம் அப்படின்னா உடனடியாக அந்த வீடியோவுடைய லிங்கை இந்த தாவேகாவுடைய கும்பல் வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க இல்லையா, அந்த ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்புக்கும் அனுப்பி இந்த பதிவு வந்து நம்ம விஜய் அண்ணாவுக்கு எதிராக போட்டிருக்க பதிவு, அதனால எல்லாரும் சேர்ந்து இந்த பதிவை, இந்த வீடியோவை, இந்த சேனலை வந்து மாஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 1000 பேர் 2000 பேர் அப்படின்னு இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஊடகங்களை தொடர்ந்து இந்த தாவேகா கும்பல் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. யூடியூப் அதை எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா, ஆயிரக்கணக்கான நபர்கள் ஒரு சேனலை வந்து தொடர்ந்து ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த யூடியூப் சேனல்ல வரக்கூடிய வீடியோக்களை ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருந்து யூடியூப் அப்படிங்கிறது தடுத்து வைக்கும். நிறைய நாம் தமிழர் கட்சி ஆதரவு யூடியூப் ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி என்னுடைய சேனலுக்கு வியூஸ் போறதில்ல. இன்னைக்கு காலையில கூட தம்பி ஒருத்தர் விமல் ஊடகம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நான் போடக்கூடிய எஃபர்ட் என்னுடைய சேனலுக்கு வந்து 50,000 பேர் இருக்காங்க, நான் வீடியோ போட்டாலே 5000 பேர் 10,000 பேர் பார்ப்பாங்க, ஆனா இப்போ வந்து எனக்கு பெருசா வியூஸ் போறதில்ல, 1000 பேர் 1500 பேர் தான் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. இதே போல நம்மளுடைய தம்பி தென்னகம் விஷ்ணு அவர்கள் இருக்காரு, அவருடைய சேனல்லையுமே வியூஸ் வந்து நல்லா தான் போகும். கிட்டத்தட்ட 1,80,000 சப்ஸ்கிரைபர்களுக்கு மேலே அவர் வைத்திருக்காரு. ஆனால் அவருக்குமே வியூஸ் வந்து மிகப்பெரிய அளவில் ட்ராப் ஆயிருக்கு. இந்த வியூஸை வந்து இந்த மாதிரி தொடர்ந்து ரிப்போர்ட் பண்ணுறது மூலமாக அந்த சேனலை முடக்க முடியும், அந்த சேனலோட மானிட்டைசேஷனை வந்து கேன்சல் பண்ண முடியும். ரிப்போர்ட் பண்ணி அந்த சேனலை வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து அடுத்த கட்டமாக அந்த சேனலை முற்றிலுமாக டெர்மினேட் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதே போல தான் வலையொலி மகிழன் அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் வச்சிருந்தாரு. அந்த சேனல் வந்து டிமானிட்டைஸ் ஆகி அவருடைய சேனல் அப்படிங்கிறது டெர்மினேட் செய்யப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து நெட்ரிக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு வலையொலி ஆரம்பிச்சு அவருக்குமே வந்து இப்போ வியூஸுங்கிறது பெருசாக போகிறதில்ல. ஒரு யூடியூபருக்கு வியூஸ் போகலை அப்படின்னா பிரச்சனை இல்லை, நாம் தமிழர் கட்சி சார்ந்து இயங்கக்கூடிய நிறைய யூடியூபர்ஸுக்கு இந்த பிரச்சனை வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ திமுக காரன் அதிமுக காரன் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து பேசாம இருக்க மாட்டாங்க, ஆனா வீரியமா பேசுவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் விஜய்க்கு எதிரான இந்த ஆளுங்கட்சியுடைய அராஜகத்திற்கு எதிராக ரொம்ப வீரியமாக பேசுவாங்க. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஆட்சி பொறுப்புலையும் இல்லை, எம்எல்ஏவாகவும் இருந்ததில்லை, மந்திரியாகவும் இருந்ததில்லை, நம்ம மேல ஊழல் குற்றச்சாட்டுகளும் இல்லை, மக்களுக்கு ஆதரவான அரசியலை எந்த விதமான சமரசமும் இல்லாம தப்பு பண்ணவன் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் அதை தைரியமாக எடுத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு வேலையை நாம் தமிழர் கட்சி சார்ந்து இயங்கக்கூடிய ஊடகங்கள் சமரசம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த திமுக அதிமுக தரப்ப நம்ம வழக்கு போடலாம், அவங்க ஊழல் பண்ணியிருப்பாங்க, லஞ்சம் வாங்கியிருப்பாங்க, தப்பு பண்ணியிருப்பாங்க, மக்கள் விரோத விஷயத்தை செஞ்சிருப்பாங்க, அதை வச்சு அவங்கள முடக்கலாம். ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரனை எப்படி முடக்கிறது? அவங்க வந்து தொடர்ந்து இந்த விஜய் அரசுக்கு எதிரான விமர்சனங்களை வச்சுக்கிட்டே இருக்காங்களே. அப்போ என்ன சொல்றதுன்னா, சிஎம் விஜய் அவர்களையே வந்து ஒருமையில பேசுறாங்க, சிஎம் விஜய் அவர்களுக்கு எதிராக அவதூறு பரப்புறாங்க. இது மாதிரி தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஊடகங்களை ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது யூடியூப் அப்படிங்கிறது அந்த ஒரு ஊடகத்தை மிகப்பெரிய அளவில் வளர விடாது, அவங்க போடக்கூடிய வீடியோ பெரிய அளவில் போய் சேராது. விஜய் அவர்கள் ஒரு சர்வாதிகார போக்க கையில் எடுத்து நம்மளை யாருமே விமர்சிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்திருக்காரு அப்படின்னு அப்பட்டமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நாம் தமிழர் கட்சியில் பயணித்த முன்னாள் பொறுப்பாளர்களை ஒரு பக்கம் தாவேகா விலை பேசி தாவேகா பக்கம் இழுப்பதற்கான ஒரு முயற்சிகளை ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான், டீல் பேசி பார்ப்பாங்க. தம்பி இந்த மாதிரிப்பா நீ விஜய்க்கு எதிராக வீடியோ போட்டுட்டு இருக்க, நீ விஜய்க்கு எதிராக எதுவும் பேசாத, நம்ம வந்து பார்த்து பண்ணிக்கலாம்
அப்படின்னு டீல் பேசி பார்க்கறது. ஒத்து வரல அப்படின்னா நான் வந்து கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி உன்னை இழுக்க வேண்டியிருக்கும்பா, உன் மேலே வந்து வழக்கு கொடுக்க வேண்டியிருக்கும்பா அப்படின்னு மிரட்டி பார்க்கறது. அந்த மிரட்டலுக்கும் பணியலை. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்காரன் இந்த கேஸு கோர்ட்டு இந்த போலீஸு அதுக்கெல்லாம் வந்து பயப்படாமல் சமரசமின்றி தனக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து எடுத்து முன்வைக்கக்கூடிய நபர்கள் தான் நாம் தமிழர் கட்சியில் பெரும்பாலான நபர்கள் இருக்காங்க. அப்போ இந்த விலைக்கு வாங்க முடியாத மிரட்டி பணிய வைக்க முடியாத நபர்களை இது மாதிரி அவங்களுடைய ஊடகங்களை ரிப்போர்ட் அடித்து அவங்க வீடியோஸுக்கு வந்து வியூஸ் போக முடியாமல் தடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தில் கை வைக்கிறது. இப்போது யூடியூப் சேனலில் வரக்கூடிய வருமானத்தை நம்பி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியுடைய யூடியூபர்களும் இருக்காங்க. அப்போ அந்த வருமானத்தில் கை வைக்கும் போது ஐயோ விஜயை பற்றி பேசினா வியூஸ் போக மாட்டேங்குதே, விஜய்க்கு எதிராக எந்த கருத்தையும் நம்மளால் எடுத்து வைக்க முடியலையே, எதுக்கு வம்பு, நம்ம நியூட்ரலாக பேசிட்டு போயிடுவோம். யாருக்கும் பாதகம் இல்லாமல் விஜய் ஒரு தப்பு பண்ணால் கூட இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். எதுக்கு வம்பு, ஏன்னா நம்மளுடைய வருமானமே இந்த சேனலை பொறுத்து தான் இருக்குது, எதுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு அவங்க கடந்து போவதற்கு விஜய்க்கு எதிரான விமர்சனங்களை வைக்காம விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வைப்பதற்கான ஒரு உளவியல் தாக்குதலை தான் விஜய் அவர்களும் இந்த ரூட்டு மாஃபியா கும்பலும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கு. இதில் நம்மளுடைய சேனல் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். தேர்தல் வரைக்கும் நல்ல ரீச் இருந்த நம்மளுடைய சேனல் விஜய் அவர்கள் முதலமைச்சராகி அடுத்த ஒரு வாரமும் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் வியூஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆக ஆரம்பிச்சது. குறிப்பாக இந்த சோஷியல் இஷ்யூஸ், இந்த சமூக நிகழ்வுகள் சார்ந்த தலைப்புகளில் நம்ம பேசும்போது மிகப்பெரிய அளவில் யூடியூப்பில் வந்து அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷனில் போகாமல் நின்றுது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா தர்மபுரியில் ஒருத்தன் ஒரு பொண்ணை கத்தி எடுத்து கிழிச்சிட்டான். இது ரொம்ப ரொம்ப சென்சேஷனலான இஷ்யூ. சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணு நிற்கிது ஒரு பஸ் ஸ்டாப்பில், அங்கே போய் ஒருத்தன் கத்தி எடுத்து குத்திட்டான் அப்படின்னா அங்கே யாரும் இல்லை அப்படின்னு நம்ம கடந்து போகலாம். ஒரு தனியாக ஒரு பொண்ணு நின்னப்போ அவன் அப்படி பண்ணிட்டான்னு சொல்லலாம். தர்மபுரி பேருந்து நிலையத்தில் ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தன் கத்தி எடுத்து ஒரு பொண்ணை குத்தி கிழிக்கிறான் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதா? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ஏன் அந்த இடத்துல இல்லை? இன்னும் சொல்ல போனா அந்த கத்தியால குத்துன அந்த நபரை பொதுமக்கள் பிடிச்சி தர்மடி அடிச்சு காவல்துறை அதிகாரிகள்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இது இவ்வளோ பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ. இதை பற்றி நம்ம ஒரு காணொளி வெளியிடுறோம். அந்த காணொலியை 1500 பேருக்கு மேலே பார்க்கல. இதே போல் நாட்டில் எங்கெங்கெல்லாம் அவலம் நடக்குதோ, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், இதை பற்றிலாம் நம்ம பேசி வீடியோக்களை பதிவு பண்ணும்போது அது மாதிரியான வீடியோக்கள் மக்கள்கிட்ட போய் சேர்றதே இல்லை. அப்போது விஜய் அவர்களுடைய ஆட்சி நன்றாக நடந்து கொண்டு இருக்கு, சட்டம் ஒழுங்கெல்லாம் விஜய் ஆட்சியில் வேற லெவலில் இருக்கு, பெண்கள் குழந்தைகள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் தொடர்ந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல பரப்பிக்கிட்டே இருக்கு. அப்போ அதற்கு நேர் எதிராக நம்ம பேசும்போது அந்த வீடியோக்களை இந்த ரூட்டு மாஃபியா கும்பல் ரிப்போர்ட் அடிச்சு, மாஸ் ரிப்போர்ட் அடிச்சு அந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர விடாம தடுக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் அடுத்து என்ன நடக்கும்? விஜய் அவர்கள் வந்து ஒரு சர்வாதிகார போக்க கையில் எடுத்திருக்கிறாரு. நாம் தமிழர் கட்சி சார்ந்த ஊடகங்களை வந்து முடக்கக்கூடிய வேலையை செய்கிறாரு. தமிழ் தேசிய சிந்தனையாளர்களுடைய கருத்துக்கள் வந்து பெருசாக மக்கள்கிட்ட போய் சேர்றதில்ல. இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய சேனலுக்கு இந்த ரூட்டு மாஃபியா கும்பலால் என்ன வேணுமானாலும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய நாட்களில் நடக்கலாம். தமிழ் தேசியம் சார்ந்து இயங்கக்கூடிய சேனல்களை முடக்கக்கூடிய வேலையை இவங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் செய்யலாம். அப்படிங்கிறதுனால நாம் தமிழர் கட்சி ஆதரவு ஊடகங்களை வந்து நடத்தக்கூடிய நபர்கள் ஆல்டர்னேட்டாக இன்னொரு சேனலை ஆரம்பிக்கிறாங்க. அது நல்ல விஷயம், நானும் வரவேற்கிறேன். அவங்கள பார்த்து தான் சரி நம்மளும் இன்னொரு சேனலை வந்து ஆரம்பித்து வச்சுக்கலாம். இந்த சேனலில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட அந்த சேனலில் தொடர்ந்து நம்மளுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட சேனல் தான் வாய்ஸ் ஆஃப் சேயோன் அப்படிங்கிற சேனல். அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் வரக்கூடிய வீடியோக்களுக்கும் ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே, வங்கோடிய வேலோனே, செவ்வளரி தோளோனே, எங்குடிய காப்போனே.